friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகா இருக்க இந்த crochet watermelon pouch எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ வாங்க இப்போ எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த watermelon pouch பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4 colors of yarn எடுத்துர்க்கறேன். Black தவிர மத்த எல்லாமே 6 ply yarn தான். Black வந்து உங்களுக்கு கொஞ்சமா இருந்தா போதும் அந்த seed stitch பண்றதுக்காக. Then fabric எடுத்துர்க்கறேன் lining கொடுக்கிறதுக்கு. சோ ஏதாவது ஒரு fabric நீங்க எடுத்துக்கலாம். அதே போல green color zip எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற hook வந்து 4.5 mm. Then scissor. First நம்ம red colorல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். So red color yarn எடுத்து magic circle போட்டுக்கோங்க. Magic circle போட்டுட்டு இதுல chain 3 1 2 3. So இந்த magic circle இப்ப நம்ம 14 double crochet பண்ண போறோம். So magic circle double crochet stitchலாம் எப்படி பண்ணனும்னு தெரியல. இப்போதான் first time நம்ம வீடியோ பார்க்கறீங்க அப்படினா basics videosக்கான லிங்க் வந்து descriptionல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம chain 3 போட்டுறணும் இல்லையா அது இல்லாம இந்த magic circle நம்ம 14 double crochet பண்ணனும். இப்ப chain 3 ஓட சேர்த்து 15 double crochet வா நமக்கு இருக்கும். ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. So டோட்டலா இப்போ நமக்கு 15 double crochet இருக்கு. இந்த பேக் சைடுல இருக்க சின்ன thread பிடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம slip stitch போட்டுக்கலாம். So நம்மளோட first stitch இருக்கு இல்லையா அதல இன்சர்ட் பண்ணி slip stitch. இப்போ இந்த circle வந்து நம்ம அப்படியே இன்கிரீஸ் பண்ண போறோம். சோ அதனால chain 3 போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயுமே ரெண்டு double crochet வா பண்ண போறோம். So போன ரவுண்ட்ல நம்ம 15 double crochet பண்ணிருந்தோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் நம்ம டபுள் பண்ணும்போது நமக்கு 30 double crochet வரும். So இந்த பவுச் வந்து பேசிக்காவே ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியா முடிச்சிரலாம். பேசிக் அதாவது நீங்க இப்பதான் கத்துக்கிறீங்க அப்படினா அவங்க கூட வந்து நீங்க beginner லெவல்ல இருக்கறவங்க கூட கண்டிப்பா இது சீக்கிரமா பண்ணிடலாம். ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு. So இந்த circle வந்து நம்ம அப்படியே இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம். இந்த பவுச் உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். சோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரவுண்டோட எண்ட்ல 30 stitches இருக்கணும். சோ slip stitch போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து third ரவுண்டுக்கு போலாம். again chain 3. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ரெண்டு double crochet பண்ண போறோம். 1 அதே ஸ்டிட்ச்ல இன்னொன்னு. அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல ஒரு double crochet. அதுக்கு அடுத்ததுல 2 1 2. அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல ஒரு double crochet அடுத்ததுல 2. சோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாவுமே நம்ம 2 1 2 1 இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே போறோம். சோ ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. third round கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ fourth roundல இருக்கோம். சோ இப்போ நம்ம chain 3 போட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட first stitchல ரெண்டு double crochet போட்டுக்கலாம். 1 அதே ஸ்டிட்ச்லயே இன்னொரு double crochet. அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டிட்ச்ல ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு double crochet. 1 நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ஒரு double crochet. அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிட்ச்ல ரெண்டு double crochet. அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டிட்ச்ல ஒரு double crochet. சோ இந்த ரவுண்ட்ல நம்ம 2 1 1 2 1 1 இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க.
அடுத்தது 4th ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இன்க்ரீஸிங் ரவுண்ட் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். இல்லை இதோட போதும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்ஸோட சைஸ் எவ்வளோ பெருசு வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 5th ரவுண்டுக்கு போகலாம். செயின் 3, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நான் வந்து இன்னொரு 3 ரவுண்ட் இன்க்ரீஸிங் ரவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்லிங் பேக் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ரவுண்டோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம். அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவுமே நம்ம 2 1 1 1 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதே போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து 2 ஸ்டிச் ஃபஸ்ட்டில் போடணும். அடுத்தது 4 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஃபிஃப்த் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 6th ரவுண்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2, அடுத்து இருக்கிற 4 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். டோட்டலாக ரெட் கலர் யானில் 1 2 3 4 5 6 7 ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போடும் பொழுதே நம்மளோட நெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் த்ரெட் வந்து இதுக்கு மேலே வேண்டாம், ஸோ கட் பண்ணிடலாம். இங்கேயும் அகெயின் செயின் 3. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற 6 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதுவுமே ஒரு இன்க்ரீஸிங் ரவுண்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். One, 2, 3, 4, 5, 6 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவுமே நம்ம 2, அதுக்கு அடுத்து இருக்கிற 6 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுது அடுத்தது க்ரீன் கலர் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலரில் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, இதுவுமே இன்க்ரீசிங் ரவுண்டு தான். அதுக்கு அடுத்து இருக்கிற 7 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 9th ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்மளோட பவுச் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அதே கலர் த்ரெட்டில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். பட் வந்து நார்மலாக நம்ம இந்த 2 லூப்லேயும் இப்படி ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. பட் இப்போ நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேக் லூப். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் பேக் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணும்பொழுது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டு கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் யான் எடுத்து சீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். யான் நீடில் பிளாக் யான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ அங்கங்கே சின்னதாக சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இல்லாமல் அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சீட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைனிங்கும் ஜிப்பும் அட்டாச் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபோல்டு பண்ணும்பொழுது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பவுச்சுக்கு ஏற்ற ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த லைனிங் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைனிங்கோட பேக் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட பேக் சைடும் ஒன்று போல் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதை அட்டாச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து ஜிப்போடு சேர்த்து தான், அந்த லைனிங்கோடு சேர்த்து ஜிப்பையும் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் லைனிங், அதுக்கப்புறம் ஜிப், அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுச், இது எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி
ஈவனாக வச்சு மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட மிஷின் இல்லைனா நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் கூட நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிப் எல்லாமே ஒன்றா வைக்க முடியல, வச்சு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜிப் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிற ஜிப் வந்து என்னோடய பவுச்சுக்கு கரெக்ட் சைஸாக இருக்குது, அதனால் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பவுச்சோட சைஸுக்கு அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்கு ஆஃப் சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி ஜிப்பு வாங்கிக்கோங்க. நம்ம கரெக்ட் சைஸில் ஜிப்பு வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஜிப்போட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை உங்களுக்கு சின்னதாக வாங்கினீங்கன்னா பத்தாமல் போயிடும். பெருசாக வாங்கினீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருந்ததுன்னா. பட் பெருசாக வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களோட பவுச்சை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னர் ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேருந்து இந்த இன்னொரு கார்னர் மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜிப் அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் அகெயின் இந்த மாதிரி ஜிப்பை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா பவுச்சோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ நம்ம அந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் இந்த பக்கமும் ஜிப் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஜிப்பு எப்பொழுதும் அட்டாச் பண்ணும்பொழுது ஓப்பனில் வச்சு தான் பண்ணணும், க்ளோஸ் பண்ணி அட்டாச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ ஜிப் வந்து என்னோடய பவுச் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கிறதுனால கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஹேண்டில் இந்த பவுச்சுக்கு வந்து ஹேண்டில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார்னரில் ஹேண்டிலையும் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க, அப்படி மிஷின்லேயே வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஜிப்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். வாவ்! ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸஸாக கொஞ்சம் ஜிப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம். ஸோ ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே இதை கொடுத்து உள்பக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் வேணும்னா நீங்கள் யானில் ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் லைனிங் கொடுக்கும்பொழுது ஜிப் கொடுக்கும்பொழுதே அட்டாச் பண்ணிக்கோங்க, அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் வந்து ஹேண்டில் ஸ்டிச் பண்ணலை, அதனால் வெறும் லைனிங் ஜிப் மட்டும் உங்களுக்கு கொடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஒரு மொபைல் என்னோட ஹூக் ஹோல்டர்லாம் வைக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் வேணும் அப்படின்னா இந்த கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரில் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக வாட்டர்மெலன் பண்ணியிருக்கேன், கீச்செயின் பண்ணியிருக்கேன், அதை வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த கீச்செயின் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீச்செயின் ரிங் வந்து நம்ம இந்த ஜிப்பில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே அழகான ரொம்ப ஈஸியான வாட்டர்மெலன் பவுச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பவுச் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.